NCERT, Grade 12, Chapter 11, Alcohol, Phenols and Etherல புக் பேக் கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். கொஸ்டின் நம்பர் 11.31 ரைட் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் ரியாக்ஷன். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபிடல் கிராஃப்ட் ரியாக்ஷன். அதில் அல்கைலேஷன் ஆஃப் அனிசோல் கேட்டிருக்காங்க. ஸோ அனிசோல் அப்படின்றது நமக்கு பென்சினில் ஒரு OCH3 அண்ட் இது நமக்கு எப்படி இருக்குன்னா இட் வில் டொனேட் அன் எலக்ட்ரான் அண்ட் வில் கிரியேட் அ ப்ளஸ் ஆர் எஃபெக்ட். ஸோ அப்போ அது ஆர்த்தோ பேரா டேரக்டராஸாக இருக்கும். ரைட், இதில் நான் அல்கைலேஷன் போடுறேன் CH3Cl அண்ட் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் anhydrous AlCl3. ரைட், ஸோ anhydrous AlCl3 போடும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எலக்ட்ரோஃபைலை ஜென்ரேட் பண்ணணும். இது மேலே ப்ளஸ், இது மேலே மைனஸ். ஸோ அப்போ ஆர்த்தோ அண்ட் பேரால நமக்கு என்ன ஆயிரும் CH3 ப்ளஸ் ஆட் ஆயிரும். அண்ட் அந்த ஆர்த்தோ அண்ட் பேரா இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் என்ன ஆயிரும் Cl மைனஸோட நமக்கு என்ன ஆயிரும் HCl வெளியே போயிடும். அப்போ இங்கே OCH3 அண்ட் இங்கே CH3, அதே மாதிரி பேரா. அண்ட் பேரா தான் நமக்கு மேஜர், ஏன்னா பேரா தான் நமக்கு என்ன இருக்கும் ஸ்டெரிக் ரிப்பல்ஷன் இருக்காது. அப்போ இங்கே OCH3 அண்ட் இங்கே என்ன இருக்கும் CH3. ஸோ ஆர்த்தோ அண்டு பேரா மெத்தில் அனிசோல் நமக்கு கிடைக்கும். ரைட், ஸோ இங்கே அல்கைலேஷன் கொடுத்துருக்காங்க, நான் மெத்திலேஷன் போட்டிருக்கேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஆர்னு கூட எழுதிக்கலாம். ஆர் அங்கே ஆட் ஆயிரும் CH3க்கு பதிலாக. நெக்ஸ்ட் பாருங்கள் நைட்ரேஷன் ஆஃப் அனிசோல். அகைன் இதுக்கப்புறம் வர ரியாக்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு இதே பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ண போகுது. அப்போ இது அகெயின் ஆர்த்தோ பேரா டைரக்ட் ஆர். ரைட், அண்ட் இதில் நான் என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா அகைன் டு ஆட் கான்சன்ட்ரேட்டட் HNO3, இதுதான் ரியாக்டன்ட்டு. அண்ட் இதோட கான்சன்ட்ரேட்டட் H2SO4 கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் நைட்ரிக் ஆசிடில் இருக்க நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா OH மைனஸ் அண்டு NO2 ப்ளஸ் அப்படின்னு பிரிக்கலாம். ஸோ இந்த NO2 ப்ளஸ் நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா சப்ஸ்டியூட் ஆக போகுது H ப்ளஸுக்கு பதிலாக. அப்போ வெளியே வரக்கூடிய H ப்ளஸ் இப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே எழுதுகிறேன். போன ரியாக்ஷனில் அதை நான் டினோட் பண்ணலை, இந்த ரியாக்ஷனில் டினோட் பண்ணுறேன். ஸோ இந்த H நமக்கு வெளியே போயிட்டு நமக்கு என்ன ஆயிரும்னா இந்த இடத்துல NO2 வந்துடும். அந்த Hம் இந்த OHம் நமக்கு என்ன ஆயிரும் வாட்டராக நமக்கு வெளியே போயிடும். அதே மாதிரி தான் அடுத்ததுலேயும் வாட்டராக வெளியே போகும். ஆர்த்தோ அண்டு பேரா நைட்ரோ அனிசோல் நமக்கு ஃபார்ம் ஆகும். ரைட்டா, ஸோ இங்கேயும் OCH3 அண்ட் இங்கே பேராவில் நமக்கு NO2. ரைட், ஸோ நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ப்ரோமினேஷன் ஆஃப் அனிசோல் இன் எத்தனாயிக் ஆசிட் மீடியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அகைன் அனிசோல் எடுத்துகிட்டு ப்ரோமினேஷன் பண்ண போகிறோம். நம்ம டேரக்ட் கொஷின் தான். அகெயின் ஆர்த்தோ பேரா ப்ராடக்ட் தான். ப்ளஸ் Br2 அண்ட் எந்த மீடியம் பார்த்தீங்கன்னா அசிட்டிக் ஆசிட் மீடியம். ஸோ ACOHன்னு எழுதிக்கலாம், அசிட்டிக் ஆசிட். இதில் Br2 நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம், Br ப்ளஸ் Br மைனஸ். ஸோ இந்த ப்ளஸ்ஸு தான் உள்ளே போக போகுது. அதுக்கு பதிலாக என்ன நமக்கு இங்கே இருக்க H ப்ளஸ் வெளியே வந்துடும். ஏன்னா எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் தான். இதுதான் நமக்கு என்ன ஆக போகுது உள்ளே போக போகுது. ரைட், அப்போ நமக்கு இங்கே ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்த்தோ அண்ட் பேரா ப்ரோமோ அனிசோல் ஃபார்ம் ஆகும். இங்கே OCH3 அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு Br. இதே மாதிரி நமக்கு என்ன பண்ணலாம், இங்கே OCH3 பேராவில் என்ன வரலாம் நமக்கு Br வரலாம். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபிடல் கிராஃப்ட் அசிட்டைலேஷன் ஆஃப் அனிசோல் கேட்டிருக்காங்க. ஸோ அசிட்டிக் ஆசிடோடைய அந்த அசிட்டைல் குளோரைட் ஆட் பண்ண போகிறோம் ஃபிடல் கிராஃப்டில். அகைன் அனிசோல் அண்ட் இதுவும் ஆர்த்தோ பேரா டேரக்டார் தான். ஸோ OCH3 எடுத்துகிட்டு எல்லாத்துலேயுமே அனிசோல் எல்லாமே ஆர்த்தோ பேரா டேரக்டார் தான். CH3COCl ஆட் பண்ணுறோம். அண்ட் இது மேலே ப்ளஸ் இங்கே நமக்கு மைனஸ் வரும். இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் anhydrous AlCl3. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆயிரும்னா ப்ளஸ் குரூப் நமக்கு போய் சப்ஸ்டியூட் ஆக போகுது ஆர்த்தோ அண்டு பேராவில். அப்போ இங்கே OCH3, இங்கே வந்து C டபுள் பாண்ட் OCH3 வரும். அதே மாதிரி பேராலையும் நமக்கு வரும். C டபுள் பாண்ட் OCH3 வரும். ஸோ ஆர்த்தோ அண்ட் பேரா சப்ஸ்டியூட்டரில் நமக்கு கிடைக்கும். ரைட், தேங்க்யூ.